இவனை என்ன பண்ணலாம்? சரி வர மாதிரியே தெரியலையே. மாட்டினா உண்மையை சொல்லக்கூடாதுன்னு ட்ரைனிங் எடுத்துட்டு வருவானு போல. இவன் ஏதாவது வாய் திறந்தா தான் வேலைக்கு ஆகும். இல்லைன்னா இவனை தூக்கிட்டு வந்ததே வேஸ்ட்டு. இவன் வாய் திறக்கலாம் அவங்களுக்கு தெரிஞ்சது நம்ம எல்லாரும் காலி தான். நம்ம இப்போ வரைக்கும் பண்ணதில் மிளகா பொடிக்கு மட்டும்தான் அவன் ரியாக்ட் ஆயிருக்கான். ரியாக்ட் மட்டும்தான் ஆனால் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை. டார்ச்சரை இன்னும் கஷ்டமாக்கணும் போல இருக்கு. இப்படியே பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. இப்போ பார்த்த மாதிரி படத்துல இருந்து ரெஃபரன்ஸ் இருக்கலாமா? ஆமாம், நம்ம புதுசாக ஏதாவது ஐடியா கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அந்த ஐசக் நம்மளை கண்டுபிடிச்சிருவான். என்ன ஃபோனு? அதான் அவன் ஃபோன் இருக்குல்ல, அதில் பாரு. நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஆமாம், சக்தி எங்க? அவன் என்ன வெளியவா போயிருக்க போறா? உள்ளதான் இங்கே கிடப்பா. சக்தி, என்ன பண்ற நீ? ஃபோன் அடிச்சிட்டே இருந்துச்சா, அதான் சுவிட்ச் ஆஃப் பண்ண. இன்னியும் மண்டை கழுவுறியா நீ? சுதர், ஆல்ரெடி நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. இப்ப சக்தியால புதுசா பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன், என்னாச்சு? நான் அவளை தேடி உள்ள போகும்போது அவனோட போனை கையில வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தா. என்னன்னு கேட்டதுக்கு கால் வந்தது, அதான் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணேன்னு சொல்றா. சரி, இப்போ என்னதுக்கு? இதை கேஷுவலா எடுத்துக்க வேண்டிய விஷயம் இல்ல சுதர். என்னதான் அவன் கையை கட்டி போட்டாலும் அவன் ஒரு ரவுடி. அவன் எப்போ என்ன பண்ணுவான்னு நமக்கே தெரியாது. சோ அவகிட்ட சொல்லி புரிய வை. சரி, நான் பாத்துக்கிறேன். அவன் எதாவது சொன்னானா அவன்கிட்ட? யாரு? அந்த அனிகா சொன்னால உன்ட்ட? அவ சொன்னாலும் சொல்லலையோ அது இப்போ பிரச்சனை இல்லடி. எனக்கு நீ முக்கிய சக்தி. இது பெரிய பிரச்சனை தான் எனக்கு தெரியும். பட் உன்னை தாண்டி வேற எதுவும் முக்கியம் இல்லடி. தயவு செஞ்சு சொல்ற, இந்த பிரச்சனை நீ இன்வால்வ் ஆயிக்காத. இந்த பிரச்சனை எதை நோக்கி போகுதுன்னு யாருக்குமே தெரியல. உனக்கு ஏதாவது சில நாள் தாங்க முடியாதுடி. நான் பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுறவன் தான். அதனால உனக்கு எதாவது ஆக்க போதுன்னு தெரிஞ்சா இந்த எக்ஸ்டெண்டுக்கு போய் அதை ஃபேஸ் பண்ணுவேன். Because I love you so much. திரும்ப சொல்ல மாட்டியா? அவ்வளவுதான் இல்ல? வலிக்குதுடி. Love you. என்ன பேசியாச்சா? அனிகா உன்ட்ட ஏதோ சொல்லணுமா? என்ன? அந்த கோப்ரா படத்துல வர மாதிரி தண்ணியில முக்கி முக்கி எடுத்தா மூச்சு முட்டியாவது எல்லா உண்மையா சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல? நல்ல ஐடியா தான். இப்போ எப்படி நம்ம தலைகீழ தொங்க விட்டு? தற்குறி, நம்ம என்ன கடத்தல் தொழிலா பண்றான்? பாத்ரூம் பக்கெட்ல தண்ணியை ஃபில் பண்ணுங்க. அவனை கையை காலை கட்டி நீலன் போட வைங்க. மூஞ்சி தூக்கி தண்ணிக்குள்ள முக்கி முக்கி எடுத்தா கொஞ்ச நேரத்துல மூச்சு முட்டி. அவனே உண்மையா சொல்ல போறான். சொல்ல முடியாது. கதிர், இங்கே சிசிடிவி கேமரா இருக்கு. எனக்கு ஃபோட்டேஜ் வேணும். பார்க்குற ஐசக்கு, வில்லியம் கிட்ட சொல்லாமல் எதுவும் பண்ணாத. என் இழப்பு என்னன்னு உனக்கு நல்லா தெரியும். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு அதெல்லாம் புரியுது. இப்போ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பழி வாங்குறதுக்கு கூட நேரம் காலம்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ எனக்கு ஃபோட்டேஜ் வருமா வராது? வரும், வெயிட் பண்ணு. தாங்க கேமராவே இல்லைன்னு சொன்னேன். கதிர் ஃபோட்டேஜை கண்டுபிடிச்சு அனுப்புறதுக்குள்ள அந்த பொண்ணு ஓடியா போயிட்டுண்டா. நம்மால வேற ஒருத்தா அவகிட்ட இருக்கிறான். அவன் மட்டும் வாயை திறந்தான் மொத்த பேர் உள்ள தள்ளி லாடம் கட்டுருவாங்க. சொல்லிடுறேன். அப்படி வா வழிக்கு. ஒழுங்கு மரியாதையா என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையுமே இப்ப நீ சொல்ற. என்ன ரீல்ஸ் எடுக்கிறாங்க?
சொல்லு கதிர். ஐசக்கு, அந்த ரோடு முட்டு சந்தா. ஆமாம். சிசிடிவி பார்த்ததுல லாஸ்ட் வீடா இல்லை அதுக்கு முன்னாடி வீடான்னு கரெக்டாக தெரியல. கேர்ஃபுல்லாக என்னன்னு பார்த்து செக் பண்ணிக்கோ. எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. வில்லியம்க்கு நான் இதை பற்றி எதுவும் சொல்லலை. சொன்னாலும் அவன் ஒத்துக்க மாட்டான். அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் பார்த்துக்கோ. நான் பார்த்துக்கிறேன். செத்தடி. அதான் உனக்கு தேவையானது கிடச்சிச்சுல. எப்போ கிளம்புறோம்? கிளம்பலாம். ஆனா அவங்களாம் வெளியில இருப்பாங்க. அவங்களெல்லாம் தாண்டி எப்படி வெளியில போறது? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அவனை என்ன பண்ண போறீங்க? அட் அ டைம்ல என்னால எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ண முடியாது. எனக்கு கொஞ்சம் பொறுமையா யோசிக்க விடுங்க. ஏம்மா, ஆல்ரெடி இதுவே லேட்டு. நீ யோசிக்கிறதுக்குள்ள அவங்க வந்துட்டாங்கண்ணா. சட்டு போட்டு இங்கே கிளம்பலாம். கரெக்டு மச்சான், கிளம்பிடலாம்டா. அப்ப சரி, முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமா போய் இந்த ப்ரூஃபை சேர்க்க வேண்டிய இடத்துல நான் சேர்த்துடுறேன். உள்ள இருக்கிறவனை மட்டும் நம்ம ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா அதுவே நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். என்னாச்சு? ஓகேல நீ? நான் போறேன். இரு இரு. அவன் என்ன எடுத்துட்டா? நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ண போனா? ரெக்கார்ட் பண்ண போன் இங்க தான் இருக்கு. வேற என்ன எடுத்துட்டு போனா? அது ஏன் போன்? Thank God. மச்சான் டேய், அவன் ஓட்டான்டா. போய் ஐசக்கிட்ட போட்டு கொடுத்துற போறான்டா. இப்போ என்ன பண்றது? வேற வழி இல்ல. இங்கிருந்து நம்ம சீக்கிரமா கிளம்பி ஆகணும். எவனை நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சோமோ அவன் இப்போ போயிட்டான். நம்ம போகிறதுக்கு மட்டும் பிளான் பண்ணால் போதும். நமக்கு ஒரு கார் இருந்தா போதும். நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். நம்மகிட்ட தான் 2 பைக் இருக்கே. வண்டியில போனா நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க. இஃப் இன் கேஸ் நம்ம வண்டி வச்சு நம்மள அவங்க தேடினா வண்டி இங்க இருக்கிறத பார்த்து நம்ம இங்க தான் இருக்கோம்னு நினைச்சுப்பாங்க. இதுவே காரா இருந்தா நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாம தப்பிச்சிடலாம். காருக்கு இப்போ என்ன பண்றது? ஹே, உன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கேட்டு ஒரு கார் கூட அரேஞ்ச் பண்ண முடியாது. நான் என் டீம்மேட்ஸ் கிட்ட பேசுறேன். நீ உன் டீம்மேட்ஸ் கிட்ட பேசி ஒரு கார் ரெடி பண்ண முடியுமா பாரு. நான் பார்க்குறேன். ஓகே. இப்போ வாதியம் ஃபோன் தருவீங்களா?